சுமந்தாயே. இயேசு எனும் உயர் நலமளித்தாயே. அதனால் வாழ்வின் நலன்களெல்லாம் இறைவன் அருளும் வரங்களெல்லாம் உன் வழியே என்று நம்பி வந்தோமே. சரணம் சரணம் அம்மா. உன் வழியே என்று நம்பி வந்தோமே. சரணம் சரணம் அம்மா. சரணம் சரணமே ஆரோக்கிய தாயே. சரணம் சரணம் அம்மா. சரணம் சரணமே ஆரோக்கிய தாயே. சரணம் சரணம் அம்மா. சரணம் சரணமே ஆரோக்கிய தாயே. சரணம் சரணம். வங்கக்கடலின் ஓரத்தில் தங்கத்தாரையாய் வீற்றிருந்து தஞ்சமென தம்மை தேடி வருவருக்கு அருள்மலை பொழியும் ஆரோக்கிய தாயின் அன்பு பிள்ளைகளே, இறை அன்பால் நிரப்பப்பட்டவர்கள் பிறரன்பு செயல்களுடன் வாழ்க்கை வாழ்வார்கள். இறை அன்பால் ஆட்கொள்ளப்பட்ட மரியா கர்ப்பவதியாய் இருந்த எலிசபெத்துடன் 3 மாதங்கள் தங்கியிருந்து உதவி செய்தார். கானா ஊர் திருமண வீட்டின் குறையை குறிப்பறிந்து தன் மகனிடம் பரிந்து பேசி உதவி செய்தார். கடவுள் அன்பை பிறருடன் பகிர்ந்து வாழும் வாழ்வே இறைவனுக்கு ஏற்ற வாழ்வு என்பதை உணர்ந்த மரியா பிறர் அன்பில் வாழ்ந்தார், வளர்ந்தார். அன்னையின் வழியில் நாமும் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொருவரிடத்திலும் கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்வோம். பிறர் அன்பு செயல்களை வாழும் கடவுளான மனிதர்களுக்கு செய்வோம். நாம் அன்பு செய்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தி பிறரன்பு செயல்களுடன் கூடிய வாழ்வு, அதுவே இறைவனுக்கு பிடித்தமான வாழ்வு. எனவே அன்னை மரியாவை போல பிறரின் தேவைகளை குறிப்பறிந்து செய்ய அன்னை மரியாளின் துணையோடு ஆண்டவரிடம் இத்திருப்பலியில் ஜெபிப்போம். திருவிழா திருப்பலி பாடல் புத்தகம் பக்கம் 5 பாடல் எண் 6. பக்கம் 5 பாடல் எண் 6. நன்றியோடு தேவன் வாழும் இல்ல நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டு தீமை துன்பம் காணும் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டு தீமை துன்பம் காணும் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். பறக்கும் பறவை இனங்களே, கடலில் வாழும் மீன்களே, இயேசு நாமம் பாடி வாருங்கள். செடிகளே, கிளைகளே, கனிதரும் மரங்களே, இயேசு நாமம் பாடி வாருங்கள். நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டு தீமை துன்பம் காணும் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். தேடி வரும் தெய்வமாய் ஓடி வந்தழைக்கிறேன்.
ஆண்டவரின் இல்லம் வாருங்கள். சேர்ந்து ஜெபிக்கும் கூட்டத்திலே நிச்சயமாய் அவர் இருப்பார். ஆவலோடு கூடி வாருங்கள். இனிய தேவனாய் இனிய வார்த்தையாய் அழைத்து காத்திருக்கின்றார். இனிந்து வாருங்கள். முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் காணும் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்னையின் அன்பு பக்தர்களே, மனித வாழ்வின் நிறைவு பணிவிடை பெறுவதில் அல்ல, மாறாக பணிவிடை புரிவதில்தான் அடங்கி இருக்கிறது. இதைத்தான் அன்னை மரியாள் இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு அறிவுறுத்த விரும்புகின்றார். இன்றைய நற்செய்தியிலே அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்து அவளுக்கு பணிவிடை புரிகின்றாள். முதிர்ந்த வயதில் கடவுளுடைய அருளால் அவள் கருவுற்றிருக்கிறாள் என்பதை அன்னை மரியாள் அறிந்து இத்தகைய தருணத்தில்தான் அவளுக்கு பணிவிடை புரிய வேண்டும், சேவை புரிய வேண்டும் என்பதை உணர்ந்தவளாய் தானே முன்வந்து அவருக்கு பணிவிடை செய்கின்றார். அவரோடு தங்கி அவருக்கு வேண்டியவற்றையெல்லாம் செய்கின்றார். அந்த அன்னை மரியாவினுடைய பிள்ளைகளாகத்தான் நாம் இருக்கின்றோம். அந்த அன்னை மரியாவை பின்பற்றி அவர் செய்த அந்த பணிவிடை செயல்களை நாம் செய்கின்ற பொழுது மனித வாழ்வினுடைய நிறைவை நாம் எய்த முடியும். நாமும் அந்த அன்னையைப் போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, பேறு பெற்றவர்களாக இந்த உலகத்திலே திகழ முடியும். ஆகவே நமது வாழ்வின் நோக்கம் பணிவிடை பெறுவதிலல்ல, மாறாக பணிவிடை புரிவதில்தான் இருக்க வேண்டும். அதுவே ஒரு உன்னதமான பணியாக நாம் நம்முடைய வாழ்விலே மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதுதான் அன்னையினுடைய விருப்பம். எனவே இந்த திருப்பலியிலே அன்னையின் வழியாக நம்மையும் நம் குடும்பங்களையும் இறைவனிடம் ஒப்படைப்போம். அன்னையின் வழியாக இறைவன் நம்மை ஆசிர்வதித்து நமக்கு வேண்டிய அருள்வரங்களை எல்லாம் கொடுத்து நம்மை நிறைவான பாதையிலே நிறைவான வாழ்விற்கு வழிநடத்த வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க நம்முடைய குற்றம் குறைகளை எல்லாம் ஏற்று மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்பங்களையும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் ஆசிர்வதிக்க வேண்டுமென இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். Let us in a very special way pray for the sponsors of the live mass and the devotees watching the same. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாமுள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு நிலையான அமைதியை கொண்டு வர ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினீர். என்றும் கன்னியான புனித மரியாளின் வேண்டுதலால் எங்கள் உருக்கமான மன்றாட்டிற்கு செவி சாய்த்து நாங்கள் ஒரே குடும்பமாக அமைதியில் நிலைத்து ஒருவர் ஒருவரோடு அன்பால் ஒன்றித்து வாழச் செய்தருளும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர்கள் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 12 முதல் 14 முடிய. பின்பு அவர்கள் ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். இம்மலை எருசலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலையில் உள்ளது. பேதுரு, யோவான், யாக்கோப், அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலேமியு, மத்தேயு, அல்பேவின் மகன் யாக்கோப்பு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோப்பின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்த பின் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருவிழா திருப்பலி பாடல் புத்தகம் பக்கம் 15 பாடல் எண் 6. பக்கம் 15 பாடல் எண் 6. எதுவும் கேட்கவில்லை என் இறைவா, உன் அன்பே என் வாழ்வில் போதுமையா. தேரவரும் தேவையில்லை என் தலைவா. என் துணையாய் என்னாலும்
போதுமையா. துயரங்கள் சுமைகள் வருத்திடும் போது உன் வார்த்தை எந்தன் பலமாகும். துயரங்கள் சுமைகள் வருந்திடும் போது உன் வார்த்தை எந்தன் பலமாகும். பகை பழியாய் உள்ளம் நொறுங்கிடும் போது உன் நினைவே எந்தன் அருந்தாகும். நீயே எந்தன் நிம்மதி, நீயே என்றும் நிரந்தரம். இறைவா இறைவா பாதைகள் தெரியா இருளிலும் உன் ஒளியே எனக்கு வழிகாட்டும். யாரும் இல்லாத தனிமையிலும் உன் துணையே எதன் துயர் நீக்கும். நீயே எந்தன் நிம்மதி, நீயே என்றும் நிரந்தரம். எதுவும் கேட்கவில்லை என் இறைவா, உன் அன்பே என் வாழ்வில் போதுமையா. வேறெவரும் தேவையில்லை என் தலைவா. Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1, இறை சொற்றொடர்கள் 39 முதல் 45 மற்றும் 56 வசனம். மரியா புறப்பட்டு யூதேயா நாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, மார்க்கு எழுதிய நற்செய்தி 10வது அதிகாரம் 45வது திருவசனத்திலே இவ்வாறு வாசிக்கின்றோம். மணுமகன் பணிவிடை பெறுவதற்காக அல்ல, மாறாக பணிவிடை புரியவும் பலருடைய மீட்புக்கு விலையாக தன்னுடைய உயிரையும் கொடுக்கவுமே இந்த உலகத்திற்கு வந்தார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். மக்களுக்காகவே பணிவிடை புரிந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஊழியம் புரிவதிலும் சேவை புரிவதிலும் தன்னுடைய வாழ்வை செலவழித்தவர். அதுவே உன்னதமான பணி, உயரிய பணி என்று அவர் பலருடைய மீட்புக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தவர். அவர் இந்த பணிவிடையின் முதல் உதாரணமாக நமக்கு திகழ்கின்றார். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த அன்னை மரியாள் தன் அன்பு மகனின் அடிச்சுவடுகளை பின்பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்தெந்த பணிவிடை செயல்களிலெல்லாம் ஈடுபட்டாரோ அந்த செயல்களை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு நிகராக, ஏன் இணையாகவே அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே இந்த பணிவிடைக்கு அவள் அர்ப்பணித்தாள். ஆகையால்தான் அந்த தாயை பணிவிடையின் சிறந்த முன் உதாரணமாக நாம் கொண்டிருக்கின்றோம். லூக்காஸ் நற்செய்தி 1வது அதிகாரம் 38வது திருவசனத்திலே, இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று அன்னை மரியாள் அந்த இறைவனுடைய திட்டத்தை தன்னுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டாலோ அன்றிலிருந்து
இன்று வரை அந்த அன்னை பணிவிடையின் தாயாகத்தான் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். தாமே முன்வந்து மற்றவர்களுக்கு சேவை செய்வதன் வழியாக அந்த தாய் நமக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றாள். அதைத்தான் இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்திக்க யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு செல்லுகின்றார். காரணம் என்னவென்றால், கடவுளுடைய அருளால் எலிசபெத்து கருவுற்றிருக்கிறாள் என்று அவள் அறிந்து கொண்டாள். அந்த நேரமே அத்தகைய சூழ்நிலைகளில் அவளுக்கு சேவை தேவைப்படும் என்பதை அவள் உணர்கின்றாள். அவளோடு தங்கி அவளுக்கு பணிவிடை புரிந்து வாழ வேண்டும் என்பதுதான் அவளுடைய விருப்பமாக இருந்தது. ஆகையால் தான் அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்திப்பதற்காக ஓடோடி விரைந்து செல்வதாக இன்றைய நற்செய்தி நமக்கு குறிப்பிடுகின்றது. இன்றைய நற்செய்தியை நாம் அந்த நற்செய்தியின் பின்னணியிலே சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்த பொழுது அங்கே அன்னை மரியாள் எலிசபெத்தை வாழ்த்துகின்றார். அப்பொழுது அவள் வயிற்றிலிருந்த அந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளிற்று என்று நற்செய்தி நமக்கு குறிப்பிடுகின்றது. அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்து அவளுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், இத்தகைய தருணத்தில் தான் அவளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று அவள் உணர்ந்திருந்தாலும் கூட எலிசபெத்துக்கு மட்டும் அவள் பணிவிடை புரிய செல்லவில்லை. மாறாக அவள் வயிற்றிலே வளர்ந்து கொண்டிருந்த அந்த அருளப்பெருக்கும் தான். காரணம் என்னவென்றால், தன்னுடைய மகனினுடைய வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக அருளப்பர் தான் வரவிருக்கின்றார். ஆகையால் அங்கே அவருக்கும் தன்னுடைய பணிவிடை தேவை என்பதை அன்னை மரியாள் அந்த நேரத்திலே உணர்ந்திருந்தாள். ஆகையால் தான் எலிசபெத்துக்கு பணிவிடை செய்வதன் வழியாக தன்னுடைய மகனின் பாதையை ஆயத்தப்படுத்த வரவிருக்கும் அருளப்பருக்கும் அந்த சேவை தேவைப்படுகிறது என்பதை அன்னை மரியாள் உணர்ந்திருந்தாள். ஆகையால் தான் அவள் தானே முன்வந்து சென்று அங்கே எலிசபெத்திற்கு பணிவிடை புரிகின்றாள். அன்னை மரியாள் எலிசபெத்தை வாழ்த்திய பொழுது அங்கே இருவருமே மகிழ்ச்சி அடைகிறார்கள். வயிற்றில் உள்ள குழந்தையும் அக்களிப்பால் துள்ளிற்று என்று நற்செய்தியாளர் நமக்கு குறிப்பிடுகின்றார். ஆகையால் இங்கே அன்னை மரியாளுடைய வருகை அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. அவள் செய்ய போகின்ற அந்த சேவையும் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியின் வழியாக நாம் அறிய முன்வருகின்றோம். ஆகையால் அன்னை மரியாள் இந்த பணிவிடைக்கு ஒரு சிறந்த முன் உதாரணமாக திகழ்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு முதல் உதாரணமாக திகழ்கின்றாரோ அந்த அன்னையை பின்பற்றி, அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்னை பின்பற்றி, அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அனைத்து செயல்களிலுமே தன்னுடைய பங்களிப்பை அன்னை கொடுக்கின்றாள். ஆகையால் தான் அவள் ஒரு இணை மீட்பராக நமக்கு தென்படுகின்றார். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, இன்றைய நற்செய்தி நாம் விவிலிய பின்னணியிலே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்னை மரியாள் எலிசபெத்தை வாழ்த்துகின்றாள், எலிசபெத்து அன்னை மரியாளையும் வாழ்த்துகின்றாள். ஆண்டவர் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவராக எலிசபெத்து அன்னை மரியாளை பார்த்து சொல்லுகின்றார். என்ன சொல்கின்றார்? அவர் அந்த ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று அவர் வியக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் அன்னை மரியாளை பார்த்து என்ன சொல்கின்றார்? பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம் வயிற்றில் இருக்கும் அந்த மகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதே என்று அங்கே எலிசபெத் அன்னை மரியாளை பார்த்து வாழ்த்துகின்றார். பொதுவாக பெண்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வாழ்த்துவது என்பது மிகவும் அரிதாகவே விவிலியத்தில் காணப்படுகின்றது. விவிலியத்தை எடுத்து நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது இவ்வாறு யாரை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அல்லது ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று குறிப்பிடுகிறார்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டிலே 2 பெண்மணிகளை அங்கே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதாவது இந்த சமூகத்திற்காக யார் யார் தங்களுடைய பங்களிப்பை அளிக்கின்றார்களோ,
இந்த சமூகம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக யார் யார் தங்களை தியாகம் செய்து கொள்ளுகின்றார்களோ, இந்த சமூகத்திற்காக பணிவிடை செய்கின்றார்களோ, அவர்களை தான் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நாம் நீதிபதிகள் ஆகமத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது அதிகாரம் 5:24 திருவசனத்திலே அங்கே நாம் பார்க்கின்றோம். அங்கே கேபரின் மகள், அதாவது யாவேல், இவர் அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டவளாக வாழ்த்தப்படுகின்றாள். காரணம் என்னவென்றால், எபிரேய மரபுப்படி அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே அந்த யூதர்களின் எதிரியாக கருதப்பட்டவரை அங்கே அவர் கொலை செய்கின்றார். கொலை செய்து அங்கே வெற்றி பெறுகின்றார். ஆகையால் அந்த யூத சமூகத்திற்கு அவள் ஆற்றிய அந்த பங்களிப்பை, அவள் செய்த அந்த சேவையை பாராட்டிதான் நீ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று அங்கே அவள் வாழ்த்தப்படுகின்றார். அதே போன்று பழைய ஏற்பாட்டிலே இன்னொரு பெண்ணும் வாழ்த்தப்படுகின்றாள், போற்றப்படுகின்றாள், ஆசீர்வதிக்கப்பட்டவளாக. யார் என்று பார்க்கின்ற பொழுது யூதித். யூதித் ஆகமத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 13வது அதிகாரம் 18வது திருவசனத்திலே, உலகத்தில் உள்ள பெண்களுக்குள்ளெல்லாம் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கடவுளுடைய அருளை நீர் அடைந்துள்ளாய் என்று அங்கே அவள் போற்றப்படுகின்றாள், வாழ்த்தப்படுகின்றார். காரணம் என்னவென்றால், அவர் ஓலேபெரின், அதாவது யூதர்களுக்கு எதிரியாக, அதாவது யூத சமுதாயத்திற்கு எதிரியாக இருந்த அந்த ஓலேபெரினை யூதித்து தலையை கொய்து அங்கே வெற்றி காணுகின்றாள். ஆகையால் அவளை அங்கே அந்த மக்கள் அவர்களை வாழ்த்துகின்றார்கள், போற்றுகின்றார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று. இவ்வாறு பழைய ஏற்பாட்டிலே பெண்களை ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று குறிப்பிடுகின்ற இந்த வேளையிலே புதிய ஏற்பாட்டிற்கு வருகின்ற பொழுது அன்னை மரியாளை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே என்று இங்கே எலிசபெத் வாழ்த்துகின்றார். காரணம் என்ன? அந்த இரண்டு பெண்மணிகளும் அந்த யூத சமுதாயத்தினுடைய மேம்பாட்டிற்காக யூத எதிரிகளை அழித்ததால் அவர்கள் அங்கே போற்றப்படுகின்றார்கள். ஆனால் இங்கே இந்த அன்னை மரியாளோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கவில்லை, பணிவிடையை செய்யவில்லை, தன்னுடைய உழைப்பை கொடுக்கவில்லை, ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக தன்னை தியாகம் செய்யவில்லை, அர்ப்பணிக்கவில்லை. மாறாக இந்த மனுக்குலம் முழுவதும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே அர்ப்பணிக்கின்றாள். இந்த மனுக்குலம் அனைத்துமே இந்த மனுக்குலம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக, மெசியாவை இந்த உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே அன்னை மரியாள் தன்னையே முழுமையாக அங்கே அர்ப்பணிக்கின்றாள். ஆகையால் அவள் செய்தது இந்த மனுக்குலத்திற்கு பணிவிடை புரிய தன்னையே அர்ப்பணித்தது. ஆகையால் தான் இங்கே எலிசபெத் பரிசுத்த ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவராக அந்த அன்னை மரியாளை பார்த்து, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய வயிற்றிலே வளர்கின்ற அந்த மகவும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று இங்கே வாழ்த்துகின்றார். ஆகையால் இந்த வாழ்த்து அன்னை மரியாளுக்கு உரியதாக இருக்கின்றது, அதே வேளையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கும் உரியதாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், இருவருமே இந்த பணிவிடை புரிவதிலே ஒருவருக்கு ஒருவர் போட்டியாகவே திகழ்ந்தார்கள். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நான் பணிவிடை பெறுவதற்காக வரவில்லை, மாறாக பணிவிடை புரியவே இந்த உலகத்திற்கு வந்தேன். இன்னும் ஒருபடி மேலே சென்று பலருடைய மீட்புக்கு விலையாக தன்னுடைய உயிரையும் கொடுக்க வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். அன்னை மரியாளோ அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்தெந்த செயல்களிலெல்லாம் மற்றவர்களுக்கு தானே முன்வந்து பணிவிடை செய்தாரோ அதே போன்று அன்னை மரியாளும் அந்த மகனை, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறந்த முன் உதாரணமாக நமக்கெல்லாம் திகழ்கின்றார். ஆம், இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, அந்த அன்னை பணிவிடையின் தாயாகவும் நமக்கு தென்படுகின்றாள். ஆகையால் தான் இதோ இன்று இந்த வேலை நகர் திருத்தலமானது, அந்த அன்னையினுடைய திருத்தலமானது இன்று மக்களால் நிரம்பி வழிகின்றது. காரணம் என்னவென்றால், அந்த அன்னை தாயுள்ளம் படைத்தவராக இருக்கின்றார், கருணை உள்ளம் படைத்தவராக இருக்கின்றார், இரக்கம் கொண்டவராக இருக்கின்றார், தன்னை அண்டி வருபவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுப்பவராக இருக்கின்றார், ஆறுதல் கொடுப்பவராக இருக்கின்றார், தன்னை தேடி வருபவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் தன் மகனின் வழியாக பொழிகின்றவளாக இருக்கின்றாள். ஆகையால் தான் அந்த அன்னை நமக்கு மீட்பரின் தாயாக இருந்தாலும் கூட, பரிந்து பேசுபவளாக இருந்தாலும் கூட, நமக்கெல்லாம் பணிவிடைக்கு நல்ல சிறந்த முன் உதாரணமாக இருக்கின்றாள். அந்த அன்னை இன்று நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன?
என்னுடைய மகனை போன்று என்னை போன்று நீங்களும் இந்த சமூகத்திலே பணிவிடை செய்து வாழுங்கள். ஏனென்றால் மனித வாழ்வினுடைய நிறைவு பணிவிடை பெறுவதிலல்ல, மாறாக சேவை செய்வதிலும் தன்னுடைய உடல் உழைப்பை இந்த சமூகத்திற்கும் அல்லது யாராவது ஒருவருடைய வாழ்வின் மேம்பாட்டிற்காக பயன்படுத்துங்கள் என்றுதான் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அந்த அன்னை தன்னுடைய வாழ்வின் வழியாக நமக்கு விட்டு சென்ற இந்த உயரிய பண்பு ஒரு உன்னதமான பண்பாகவும் இன்று நமக்கு தெரிகின்றது. ஆம், இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, அன்னையினுடைய திருத்தலத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அந்த அன்னை நமக்கு எவ்வளவோ அருள் வரங்களை பொழிய காத்து கொண்டிருக்கின்றாள். எவ்வாறு அன்று அந்த அன்னையை எலிசபெத்து பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவளே என்று வாழ்த்தினாரோ, அதே போன்று அந்த அன்னையினுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாமும் இந்த சமூகத்திலே பணிவிடை செய்வதன் வழியாக நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக பேறு பெற்றவர்களாக இந்த உலகத்திலே திகழ வேண்டும் என்பதுதான் அந்த அன்னையினுடைய விருப்பமாக இருக்கின்றது. ஆகையால் அந்த அன்னையினுடைய திருத்தலத்திலே அமர்ந்திருக்கின்றோம். அந்த அன்னை கடைபிடித்த அந்த உயரிய பண்பான பணிவிடை செய்தல் என்ற அந்த பண்பை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழ்கின்ற பொழுது இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் நம்மிலே தங்கி இருக்கும், எப்பொழுதும் நம்மை வழிநடத்தும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகையால் இந்த திருப்பலியிலே இந்த திருத்தலத்திலே அமர்ந்திருக்கிற நாம் நம்முடைய இயக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் அந்த அன்னையின் வழியாகவே ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். நம்முடைய குடும்பங்களையும் உற்றார் உறவினர்களையும் நம்முடைய தேவைகளையும் அந்த ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அந்த அன்னை கனிவுள்ளம் கொண்டவராக நமக்கு வேண்டிய அருள்வரங்களை எல்லாம் பெற்றுத்தருபவராக இருக்கின்றார். அவர் நமக்கெல்லாம் தாயாக இருக்கின்றார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். ஆகையால் நாம் அவரிடம் கேட்பதையெல்லாம் நிச்சயமாக நமக்கு தம்முடைய மகனின் வழியாக செய்வார். ஆகையால் இந்த திருப்பலியின் வழியாக அன்னையை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்னையினுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற அந்த உயரிய பண்பை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழ்வோம். எனவே பணிவிடை பெறுவது நமது நோக்கமல்ல, மாறாக பணிவிடை பெறுவதே நமது உயரிய பண்பாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து நிறைவான வாழ்வை நோக்கியும் அமைதியான வாழ்வை நோக்கியும் நம்மை வழிநடத்தி செல்வார். அன்னையின் வழியாக இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விசுவாசிகளின் மன்றாட்டு கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம் தந்தையாகிய கடவுள் நமக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றார். எனவே அவருடைய வார்த்தையிலே நம்பிக்கை கொண்டவர்களாக விசுவாசம் கொண்டவர்களாக இப்பொழுது நமக்கு தேவையான தேவைகளை அந்த இறைவனிடம் எடுத்துச் சொல்லுவோம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், அருட்பணியாளர் அனைவருக்கும் தூய ஆவியானவரின் துணை தந்து அவர்களின் பணி சிறக்க அருள் தர வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் தேவனே இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள், உயர் அதிகாரிகள் தன்னலம் திறந்து நாட்டில் மக்களின் நலன் கருதி அவர்கள் தேவைகள் நிறைவேறும் வகையில் நல்ல திட்டங்களை தீட்டி உதவிட வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். தியாகத்தின் ஊற்று இறைவா, உம் திருத்தலத்தை நாடி வந்திருக்கும் இறைமக்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் அனைவரும் அன்னை மரியாவை போன்று குறிப்பறிந்து பிறரின் தேவைகளில் துணை நின்று பணிவிடை செய்தும் நல்ல மனம் படைத்தவர்களாக வாழ உம்மை மன்றாடுகிறோம். ஆறுதலின் தெய்வமே இறைவா, இத்திருத்தலத்தில் பணிபுரியும் அருட்பணியாளர்கள், உதவிடும் உபகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள நலம் தந்து காத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய பிற தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. தந்தை இறைவா, நீரே வரங்களுக்கெல்லாம் ஊற்றாக இருக்கின்றீர். நாங்கள் இப்பொழுது உம்மிடம் எடுத்துச் சொன்ன இந்த தேவைகளும் எங்களுடைய உள்ளத்திலே எத்தனையோ தேவைகள் தேங்கி கிடக்கின்றன. அவற்றையெல்லாம் நீர் ஒருவரை அறிவீர்.
இந்த தேவைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வப்பொழுது தேவைப்படுகின்றதோ அவ்வப்பொழுது கொடுத்து திருமகன் வாயிலாக நீர் எங்களுக்கு விட்டு சென்ற அந்த அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் எங்களுடைய குடும்ப வாழ்விலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் கண்டு வாழ வரமருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருவிழா திருப்பலி பாடல் புத்தகம் பக்கம் 25 பாடல் எண் 4. பக்கம் 25 பாடல் எண் 4. பாந்தவர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் வானக தந்தையே, இறைவனின் அன்னையாம் புனித மரியாளின் நினைவு நாளில் உம் மக்களின் வேண்டுதல்களையும் காணிக்கைகளையும் கனிவாய் கண்ணோக்கி அருளும். இவை உமக்கு ஏற்புடையவனவாகி உமது அன்பருளையும் உதவியையும் எங்களுக்கு பெற்று தருவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து பட்ட பாடுகளில் புனித கன்னி மரியாளுக்கு சிறப்பான பங்களித்து அவரை நம்பிக்கை தரும் விண்மீனாகவும் நோயுற்றோருக்கு நற்சுகமாகவும் விளங்கச் செய்தி நாங்கள் பட வேண்டிய வேதனைகளை எங்கள் மீது வைத்த அன்பினால் தம் மீது சுமந்து கொண்டு எங்கள் வலுவின்மையை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவை முழு உள்ளத்தோடு பின்பற்றி உமது திருவுளத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக மரியாள் திகழ்கின்றார். எனவே இவரை உற்று நோக்கி மன்றாடுவோருக்கெல்லாம் நிறைவான மன உறுதியை தருகின்றீர். கிறிஸ்து வழியாகவே உமது மகத்துவ திருமுன் என்றென்றும் மகிழ்ந்து நிற்கும் வானக தூதரணிகள் பணிந்து உம்மை வணங்குகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 மூல இறைவன் நம் ஆண்டவர், வானமும் மையமும் யாவரும் மாட்சிமையா
வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இதோ அன்னையினுடைய திருத்தலத்திலே அமர்ந்திருக்கின்ற எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயார் மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு மன்றாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம்
அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றையெல்லாம் பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் இறைவனின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் சமாதானம். எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. பணிவிடைக்கு முதல் உதாரணமாக திகழ்பவரும் இவரே. நாம் அனைவரும் மீட்பு பெற வேண்டும், வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக இதோ இந்த திருப்பலியிலே தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக தருகின்றார். இவர் தருகின்ற இந்த திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவர் என்னுள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். அன்புள்ள அன்னையின் பக்தர்களே, இப்பொழுது வழங்கப்படுகின்ற திவ்ய கருணை பாவ சங்கீத்திரம் செய்து தங்களையே தயாரித்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். தயவு செய்து மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்கள் இதை வாங்க வேண்டாம். Your attention please. The Holy Communion will be distributed only to the Catholics who have prepared themselves with proper confession, and the people of other religion are requested not to come forward to receive this Holy Communion. And also, the communion will not be given in hands. திருவிழா திருப்பலி பாடல் புத்தகம் பக்கம் 35 பாடல் எண் 4. பக்கம் 35 பாடல் எண் 4. வானத்தில் நின்று வந்த உயிருள்ள உணவிதுவே, உயிருள்ள உணவிதுவே. நம்மை வாழ்விக்கும் வடிவில் இன்று வானின்று இறங்கியதே, வானின்று இறங்கியதே.
இன்று வானின்று இறங்கியதே. ஆணின் விருந்தினிலே தேவன் எழுகையே தாகம் என்றும் கொள்வதில்லை, பசியும் எடுப்பதில்லை. நிஜமான உணவிதுவே நிறை வாழ்வை தருகிறதே, நிதமும் இதனை நிறைவாய் உண்டு இறையில் இணைத்திடுவோம். நித்தியமும் ஸ்துதிக்குரிய பரிசுத்தமான பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனை ஸ்தோத்திரம். வானத்தினின்று வந்த உயிருள்ள உணவிதுவே, உயிருள்ள உணவிதுவே, நம்மை வாழ்விக்கும் வடிவில் இன்று வானின்று இறங்கியதே, வானின்று இறங்கியதே. வானத்தினின்று வந்த உயிருள்ள உணவிதுவே, நம்மை வாழ்விக்கும் வடிவில் இன்று வானின்று இறங்கியதே. ஜெபிப்போமாக. அருள் வழங்கும் இறைவா, புனித கன்னிமரியாளின் நினைவை கொண்டாடும் நாங்கள் வானக விருந்தை அருந்தியுள்ளோம். அவ்வாறே நாங்கள் முடிவில்லா வானக விருந்திலும் ஒரு நாள் பங்கு பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல் அன்னை மரியாளை போல் பணிவிடை செய்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின்